திருவுருவ சிலை இருக்குன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. திருவுருவ சிலை இல்ல சார் என்கிட்ட அவ்வளவு வசதி இல்ல சார், நான் புகைப்படத்தை வச்சே பண்றேன் சார், எளிமையா எனக்கு சொல்லுங்க சார். புகைப்படத்தை எடுத்துக்கோங்க, எந்த வித அதுல வந்து உடசல் எதுவும் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா பூஜை அறையில ஒரு மணப்பலகை, உட்காரக்கூடிய மரப்பலகை தான் மணப்பலகைன்னு சொல்லும். உட்காரக்கூடிய ஸ்டூல், அந்த உட்காரத்துக்கு மரப்பலகை இருக்கு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஆள் உட்கார அளவுக்கு பெருசா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பூஜை செய்யக்கூடிய அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு அந்த இடத்தின் மேல் மரப்பலகை, அதாவது மணப்பலகையை வைத்து வையுங்க. கிழக்கு முகமாக எடுத்து வையுங்க. அந்த மணப்பலகை மேல மாக்கோளம் போடும். எப்படி மாதிலான மாக்கோளம் போடும்போது மாக்கோளம் போட்டுட்டு அந்த மணப்பலகை மேல ஒரு சிவப்பு நிற கம்பளத்தை விரிங்க. அதாவது உட்காரக்கூடிய ஒரு சிவப்பு நிற துணியை விரிங்க. சிவப்பு நிற துணி இல்ல சார் என்கிட்ட, உங்ககிட்ட என்ன இருக்கும், அல்லது மஞ்சள் நிற துணியோட பரவாயில்ல, சிவப்பு அல்லது மஞ்சள். சிவப்புனா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. சிவப்பு நிற அந்த துணியை விரிங்க. அதன் மேல அம்பிகையோட திருவுர புகைப்படத்தை எடுத்து வைங்க. அம்பிகையை மலரால அப்படியே அலங்காரம் பண்ணுங்க. அம்பிகைக்கு செவ்வரளி பூ, அதே மாதிரி செம்பருத்தி பூ, வெண்ணிற வாசனை நிறைந்த அந்த மலர்களால் அப்படியே அப்படியே அலங்காரம் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஒரு சீமந்தம் பண்றதுக்கு நம்ம எப்படி நம்ம செய்வோம், சீர்வரிசை பண்ண மாட்டோம். அதே மாதிரி தட்டுல அந்த அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு, வளையல், அதே மாதிரி பன்னீர், புரியுதுங்களா, சேர்ந்து பட்டு பாவாடை சட்டை, என்னென்னலாம் நம்மளால முடியுமோ சின்ன சின்ன தட்டா வரிசை அப்படியே எடுத்து வைங்க. எடுத்து வச்சுட்டு நலுங்கு வைப்போம் பாத்தீங்களா, நலுங்கு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லக்கூடிய அந்த பன்னீர், சந்தனம், மஞ்சள், குங்குமம் எல்லாத்தையும் அப்படியே தட்டை வரிசையை எடுத்து வச்சுருங்க. அம்பிகை முன்னாடி எடுத்து வச்சுட்டு இந்த அம்பிகைக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அந்த வளையல் மாலை சாப்பிடுங்க. எல்லாம் எடுத்து வச்சுட்டு தீபம்லாம் ஏத்திட்டு அம்பிகர் வழிபாடு பண்ணிட்டு அம்பிகைக்கு என்ன பண்ண போறோம், வளையல் மாலை சாப்பிடணும். சார் என்னால வளையல் மாலை சாப்பிட்டு தெரியாது சார் எனக்குன்னா, வளையலே எனக்கு மாலையா பின்ன தெரியாது சார் சொன்னீங்க. கடைகள்ல ரெடிமேடா விக்குதுங்க வளையல் மாலை, இந்த நேரத்தை கண்டிப்பா விற்கும். வாங்கிட்டு வந்து நீங்க அதை அம்பாளுக்கு போட்டாங்க. சரி இல்ல சார் எனக்கு வளையல் வாங்கிட்டு வந்து உடஞ்சிருமோ பயமா இருக்கு சார், என்ன கண்ணாடி வளையல இருக்கு சார், எனக்கு பயமா இருக்கு சார். ஒண்ணும் வேணாங்க, வளையலை அந்த பண்டலோட வாங்க. 2 பண்டலோட கொடுத்தீங்கன்னா ஒரு சரம் மாதிரி கொடுப்பாங்க இல்லைங்களா, அதை அப்படியே அம்பிகைக்கு 2 பக்கமும் சாத்தி வச்சுட்டு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணும் இல்லைங்களா, பால் எடுத்து வைங்க. அம்பாளுக்கு இனிப்பு சக்கரை பொங்கல், கற்கண்டு சாதம் எடுத்து வைங்க. அம்பாளுக்கு எடுத்து வச்சு நிவேத்தியம் பண்ணிட்டு அம்பாளுக்கு வந்து நம்ம நலுங்கு வைப்போம் பாத்தீங்களா, அது மாதிரி நலுங்கு வைக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவை, இந்த மஞ்சள், குங்குமம், பன்னீர் எல்லாம் தேவைங்களா பாத்தீங்களா, எடுத்துட்டு நலுங்கு வைக்கிற மாதிரி அம்பாளுக்கு அப்படி பன்னீரை தெளிச்சுட்டு பொட்டு வைங்க. அம்பாளுக்கு பொட்டு சாங்கிட்ட வந்து இருக்கிற புகைப்படத்தை அவ்வளோ ஒரு புகைப்படம் சின்ன போட தான் சார் இருக்குன்னா ஒண்ணு இல்லைங்க, அம்பாளுடைய திருவுருவத்துல எங்கெல்லாம் பொட்டு வைக்க முடியுமோ பொட்டை வைங்க. பொட்டு வச்சுட்டு அம்பாள் நல்லா மனமாற வழிபாடு பண்ணுங்க. அம்பாளுடைய நாமங்கள் அந்த சொல்லுவோம் இல்லைங்களா, மந்திர உச்சாரணம் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு என்னெல்லாம் தெரியுமோ, உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லுங்க. புரியுதா, ஓம் ஸ்ரீ காளியாய நமகன்னு சொன்னா கூட ஓகேதான், ஸ்ரீ துர்காய நமன்னு சொன்னாலும் ஓகேதான். இல்லைன்னா வந்து அம்பியோட சோஸ்திரங்கள், புரியுதுங்களா, இல்ல உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்க. இல்ல வந்து பாத்தீங்கன்னா அபிராமி அந்தாதி உங்களுக்கு என்ன தெரியுமோ பாடுங்க.